முதல்வர் அவர்களே, பேராசிரியர் பெருமக்களே, அன்பிற்குரிய மாணவர்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த மீட்டிங் நம்ம எதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம்னா, யார் யாரு உங்கள இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற யார் எந்த கம்பெனியில பிளேஸ் ஆயிருக்கிறீங்கன்னு சொல்றதுக்காக இந்த மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம்னு உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். இது வரைக்கும் நம்ம காலேஜுக்கு ட்ரீம் ஆஃபர் கம்பெனி உட்பட சுமார் 30 கம்பெனிகள் வந்திருக்கிறாங்க. 30 கம்பெனிஸ் ஆல்ரெடி விசிட்டட், கண்டக்டட் இன்டர்வியூ அண்ட் செலக்டட் தி கேண்டிடேட்ஸ். இது வரைக்கும் 1118 ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க. 1118 ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க. நம்ம காலேஜில் பில்லிங் அண்ட் எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் 642 பேர் இருக்கிறீங்க. கோயம்புத்தூர்லயும் கரூர்லயும் சேர்த்து 2 காலேஜ்லயும் கம்பைண்டா இந்த வருஷம் டிரைவ் நடத்திட்டோம். 642ல 533 பேர் பிளேஸ் ஆயிட்டீங்க. 109 பேர் பிளேஸ் ஆக வேண்டியது இருக்குது. இந்த 109 பேர்லயுமே 2-3 கம்பெனிக்கு இன்டர்வியூவை நடத்திட்டு இன்னும் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாம இருக்கிறாங்க. அதுல விப்ரோ டேலண்ட் ஹண்ட், டெக் மகேந்திரா, டிசிஎஸ் டிஜிட்டல், அப்புறம் இன்னும் சில கம்பெனிகள்லாம் ரிசல்ட் சொல்ல வேண்டியது இருக்குது. அதுல அந்த 109 பேர் இருக்கலாம். அல்லது அந்த 109 பேருன்னு இன்னும் இனிமேல் வர்றது 30க்கும் மேற்பட்ட கம்பெனிகள், 30ல இருந்து 40 கம்பெனிகள் இனிமேல் வரும். 30ல இருந்து 40 கம்பெனிகள் வரும். 40 கம்பெனிகள்ல ஏதாவது ஒரு கம்பெனியில பிளேஸ் ஆயிடலாம். இங்க 109 பேரை நான் பிளேஸ் பண்ணி விட்டுறேன். ஆக நம்ம காலேஜினுடைய பிளேஸ்மெண்ட் இந்த வருஷம் 100% இருக்கும். இப்ப 85% இருக்குது. என்னுடைய சந்தோஷத்தை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த பிளேஸ் ஆகாத 100 பசங்களும் சில பேருக்கு வருத்தம் இருக்கும். வருத்தப்படாதீங்க. அதுக்கு இப்ப இந்த சமயத்துல ஒரு கதை நான் சொல்றேன். ஒருத்தர் ஒரு குதிரை வச்சு அந்த குதிரையை வாடகைக்கு விட்டுட்டு இருந்தாரு. இந்த கதை நீங்க சில பேர் கேட்டிருப்பீங்க, நானே கூட சொல்லி இருக்கலாம். ஒரு குதிரை வச்சிருக்கிறாரு, அந்த குதிரையை வாடகைக்கு விடுறாரு. அந்த வாடகையை வச்சுட்டு அந்த குடும்பத்தை நடத்துறாரு, குழப்பம் நடத்திட்டு இருந்தாரு. அவர் தினமும் அந்த குதிரை கொண்டு போய் மலையடிவாரத்தில் இருக்கிற காட்டுல மேய விட்டுருவாரு. அப்புறம் இப்படியே மேய விட்டுக்கிட்டு இருந்தவர் ஒரு நாள் போய் பார்த்தா, சாயங்காலம் அந்த குதிரை பிடிச்சிட்டு வரலான்னு போய் பார்த்தா அந்த குதிரை காட்டுக்குள்ள ஓடி போச்சு. அப்புறம் இவர் தேடி தேடி பார்த்தாரு, காணாம வீட்டுக்கு வந்துட்டாரு. வந்த போது என்னாச்சுன்னா, அந்த ஊர்க்காரெல்லாம் இந்த செய்தி கேட்டு, அப்ப நீ ஒரு குதிரையை வச்சு அதுல மூலமா வர்ற வருமானத்தை வச்சு குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தீ, இப்படி அதுவும் ஓடி போச்சு, உனக்கு ஒரு கெட்ட நேரம் அப்பான்னு கேட்டாங்க ஊருக்கு இருக்கிறவங்க எல்லாம். வழக்கமாவே ஒரு கெட்ட நிகழ்ச்சியோ நல்ல நிகழ்ச்சியோ நடந்ததுன்னா அந்த ஊர்க்காரெல்லாம் விசாரிக்கிறது வழக்கம். அப்படி கேட்கும்போது அவர் சொன்னார், ஒரு ஊர் இருந்து அதுவும் ஓடி போச்சு, நீ என்ன பண்ணுங்க சாப்பாட்டுக்குன்னு கேட்கும்போது சொன்னாரு, அதை பத்தி எல்லாம் எனக்கு ஒண்ணும் கவலை இல்லை, இது எனக்கு வருத்தம் இல்லை அப்படின்னாரு. அந்த ஊர்க்காரர்ல என்னப்பா இவன் இப்படி சொல்றானே, நமக்கு தொக்கம் விசாரிக்க நம்ம கிட்ட கொஞ்சம் கூட வருத்தமே இல்லைங்கிறானு திரும்பி போயிட்டாங்க. அடுத்து 10 நாள் ஆச்சு, 15 நாள் ஆச்சு, குதிரை காணாமன்னு கவலையில் இருந்த நேரத்துல அந்த ஒரு குதிரை காட்டுக்குள்ள இருந்து இன்னொரு 10 குதிரை கூட்டிகிட்டு வந்துடுச்சு. இப்ப இவர் எதுனாரு, 11 குதிரைக்கு ஓனர் ஆயிட்டாரு. ஊர்க்காரெல்லாம் வந்தாங்க. அந்த சந்தோஷத்தை கேட்டு போலான்னு உனக்கு நல்ல லக்கப்பா, 10 ஒரு குதிரைக்கு இருந்து 11 குதிரை ஓனர் ஆயிட்டாங்க, அது எப்படி லக்குன்னு சொல்றீங்க? அதுல ஒண்ணும் கிடையாது. அப்படி என்னடா இந்த ஆளு துக்கம் விசாரிக்க போனாலும் எனக்கு துக்கம் இல்லைங்கிறாரு, லக்குன்னு நலம் விசாரிக்க போனாலும் நலம் இல்லைங்கிறாரு அப்படின்ட்டு ஒரு மாதிரியான நல்லா இருக்குன்னு போயிட்டாங்க. அப்புறம் அந்த 11 குதிரையில ஒரு குதிரை சண்டி குதிரை இருந்தது. அந்த குதிரையில இந்த குதிரைக்காரர் பையன் குதிரை ஏறி பழகிறோம்னு ஏறினாரு. ஏறினும் போது என்னாச்சு, அந்த குதிரை கொண்டு போய் கீழே தள்ளி காலம் முறிச்சு. காலம் முறிச்சோன்னு ஊருக்காரர் மறுபடியும் வந்தாங்க. அடக நீ ஒரு பையன் வச்சிருந்து அவனுக்கு கால் முறிச்சு வச்சே நொடியே போயிட்டானா, அதனால எனக்கு கவலை இல்லையே என்னது, அட என்னடா இப்படி சொல்றானு போயிட்டாங்க. அப்புறம் இதுக்கு இடையில அந்த நாட்டுக்கும் இந்த குதிரைக்காரர் வசிக்கிற நாட்டுக்கும் பக்கத்து நாட்டுக்கும் இடையில போர் மூண்டுச்சு. அந்த நாட்டு அரசன் என்ன பண்ணாரு, இந்த நம்ம நாட்டில் இருக்கிற நல்ல திடகாத்திரமான இளைஞரை எல்லாம் போர் வீரனா சேர்த்துக்கான்னு சொன்னாரு. இப்ப இந்த தளபதி என்ன பண்ணாரு, நாட்டில் இருக்கிற நல்ல திடகாத்திரமான இளைஞர்களை எல்லாம் போர் படையில் சேர்த்துறதுக்காக கிராமம் தேடி பிடிச்சிட்டு போயிட்டாங்க.
இந்த குதிரைக்காரர் பையனுக்கு கால் முறிஞ்சு கிடக்கும் போது இவர் வந்து கால் முறிஞ்சு கிடக்குன்னு படையில் சேர்த்துக்கல. போர் நடந்தது. அந்த போர்ல என்ன ஆச்சுன்னா, அந்த சண்டைக்கு போன பல பேரு இறந்து போயிட்டாங்க, கை கால் ஊனமாயி போச்சு. இந்த குதிரைக்காரர் பையன் மட்டும் எந்த விதமான ஊனமும் இல்லாம தப்பிச்சுக்கிட்டாரு. இந்த கதையிலிருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, ஒரு சின்ன மகிழ்ச்சி வந்தாலும் துன்பம் வந்தாலும், ஒரு பெரிய துன்பமோ சின்ன துன்பமோ எது வந்தாலும் நம்ம அதை பெருசா எடுத்துக்க வேண்டியதில்லை. அதுக்கு பின்னாடி நல்லது நடக்கும், அதை விட நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும்ங்கிறத நம்ம கருத்துல எடுத்துக்கணும். இது 1வது வரும். இதுக்கு வந்து ஆபிரகாம் லிங்கன் பெரிய உதாரணம். அவர் வந்து வக்கீலுக்கு படிச்சவர், முதல்ல வக்கீல் தொழில் பண்ணாரு, அப்புறம் வந்து பிசினஸ் பண்ணாரு, அப்புறம் ஆர்மியில் சேர்ந்தாரு. எல்லாமே தோல்வியவருக்கு. அதுக்கடுத்து எலெக்ஷன் நின்னாரு, எம்எல்ஏ எலெக்ஷன்ல தோத்தாரு, எம்பி எலெக்ஷன்ல தோத்தாரு, கவர்னர் எலெக்ஷன்ல தோத்தாரு, அதுக்கடுத்து வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்லயும் தோத்தாரு. கடைசியில விடாத முயற்சி பண்ணாரு. கடைசியில அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் எலெக்ஷன் நின்னாரு, அமெரிக்க பிரசிடென்ட் எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டாரு. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெஸ்ட் பிரசிடென்ட்ஸ்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிரசிடென்ட்ஸ் அவர் வந்து ரூல் பண்ணாரு. பெரிய பெரிய பிரச்சனைகளை எல்லாம் ரொம்ப டிப்ளமேட்டிக்கா ஹேண்டில் பண்ணாரு. அருமையான பிரசிடென்ட், அமெரிக்க பிரசிடென்ட் பேர் எடுத்தாரு. அதனால இன்னைக்கு வந்து இந்த பிளேஸ்மெண்ட்ல உங்க பேர் இல்லாத 100 பேர், கவலையே படாதீங்க. இந்த குதிரைக்காரருக்கு மாதிரி நன்மை வரும். உங்களுக்கு எல்லாம் இதை விட அதிகமான சேலரியில பெஸ்ட் ஆஃபர் வரும். ஒரு துளியும் கவலைப்பட வேண்டாம்னு இந்த நேரத்துல கேட்கிறேன். இதுல வந்து 6 ஆஃபர், 6 ஆஃபர்ஸ் 5 ஸ்டூடெண்ட்ஸ் கிடைச்சிருக்குது. 5 ஆஃபர்ஸ் 16 ஸ்டூடெண்ட்ஸ் கிடைச்சிருக்குது. 4 ஆஃபர்ஸ் 57 ஸ்டூடெண்ட்ஸ் கிடைச்சிருக்குது. 3 ஆஃபர்ஸ் 93 ஸ்டூடெண்ட்ஸ் கிடைச்சிருக்குது. 2 ஆஃபர்ஸ் 122 ஸ்டூடெண்ட்ஸ் கிடைச்சிருக்குது. ஒரு ஆஃபர் 240 பேரு கிடைச்சிருக்குது. ஆக 533 பேர் நீங்க பிளேஸ் ஆகிட்டீங்க. ஒரு ஆஃபர் டு 1 to 6 ஆஃபர்ஸ் வாங்கினவங்க 533 பேர் இருக்கிறீங்க. அந்த விவரங்களை எல்லாம் இப்ப உங்க பிளேஸ்மெண்ட் ட்ரெயினர்ஸும் 2 காலேஜினுடைய வைஸ் பிரின்சிபால்களும் இந்த நான் பேசி முடிச்சதை உங்களுக்கு யாரு என்ன எத்தனை ஆஃபரு எந்தெந்த கம்பெனிங்கிற சொல்லுவாங்க. அடுத்து சேலரி பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் எல்லா கம்பெனியுமே 4 lakh சேலரி கொண்டு வந்துட்டாங்க. நீங்க இந்த 533 பேருக்கும் சுமாரா 4 லட்சம் சம்பளம் கிடைக்கும். அதுல வந்து 2 பேர் 9 லட்சத்துல பிளேஸ் ஆயிருக்கிறீங்க. அது நீங்க யாருன்னு தெரிஞ்சிருக்கும். மாசம் 75,000 ரூபாய் சம்பளத்துல 9 லட்சத்துல 2 பேர் பிளேஸ் ஆயிருக்கிறீங்க. 7.5 லட்சத்துல 16 பேரும், 6.5 லட்சத்துல 14 பேர் பிளேஸ் ஆயிருக்கிறீங்க. மீதி எல்லாருமே கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய் சேலரியில பிளேஸ் ஆயிருக்கிறீங்க. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல என்ஜினியரிங் காலேஜஸ் அண்ட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் 500க்கு மேல இருக்குது. இன்னைக்கு தேதியில் பாதி க்ளோஸ் பண்ணிட்டாங்க, 100கணக்கில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் எங்க இருக்குது? சென்னையில் இருக்குது, கோயம்புத்தூர்ல இருக்குது, மதுரையில் இருக்குது, திருச்சியில் இருக்குது, எல்லா கார்பரேஷன்லயும் இருக்குது. இந்த கம்பெனிகள்லாம் அங்கெல்லாம் போகல. கோயம்புத்தூர்ல இருக்கிற காலேஜ்லயோ சென்னையில் இருக்கிற காலேஜுக்கோ போகல. நம்மளோட ஒரு 10 காலேஜ் வேணா நம்மளோட பெட்டர் பிளேஸ்மெண்ட் இருக்கலாம். இந்த அளவு எந்த மெட்ரோபாலிட்டன் காலேஜ்லயும் பிளேஸ் பண்ணல, எக்ஸப்ட் ஒரு 10 காலேஜஸ் எடுத்துக்கலாம். எங்கேயும் பிளேஸ் பண்ணல. அதே மாதிரி காலேஜ் நடத்துறவங்க அரசியல்வாதிகள், இன்னைக்கு இருக்கிற மந்திரிகள் நடத்துறாங்க, முன்னாள் மந்திரிகள் நடத்துறாங்க. எங்கேயுமே வந்து அந்த மாதிரில சக்சஸ்ஃபுல்லா பிளேஸ்மெண்ட் பண்ணவே முடியல. ஆனா நம்ம வந்து அந்த மெட்ரோபாலிட்டன் சிட்டி தொழிலதிபர்கள், அரசியல்வாதிகள், ஏன் வைஸ் சான்சலர்கள் பல பேர் நடத்துறாங்க. யாருமே பண்ண முடியாத சாதிச்சிருக்கிறோம். அப்படி சாதிச்சதுக்கு காரணம் என்னன்னா நீங்க தான். நம்ம மாணவர்கள், நம்ம ஆசிரியர்கள், நம்ம வந்து வைஸ் பிரின்சிபால், அதுக்கடுத்து முக்கியமா பிளேஸ்மெண்ட் ட்ரெயினர் மோகனப்பிரியா பூபதி, இதையெல்லாம் விட இன்னொருத்தர் முக்கியமானவர் இருக்கிறார். அவர் யாரும் உங்களுக்கு தெரியும், ஆனா வெளிச்சத்துக்கு வரமாட்டாரு, உங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்க மாட்டாரு. உங்க செக்ரட்டரி. அவர் எடுத்த 10 வருஷத்தினுடைய உழைப்பு தான் இன்னைக்கு கனியாக வந்து 1000க்கு மேற்பட்ட ஆஃபர் ஒரே தடவையில் வந்திருக்குது. அதனால இந்த வெற்றிக்கு காரணம் உங்க செக்ரட்டரி, உங்க பிரின்சிபால், வைஸ் பிரின்சிபால், பிளேஸ்மெண்ட் ட்ரெயினர்ஸ், உங்க ஒவ்வொரு ஹெச்ஓடியும், ஒவ்வொரு டீச்சரும். இதுக்கு மேல உங்க உழைப்பும் தான் காரணம். நீங்க இல்லாம இந்த அளவுக்குள்ள பிளேஸ்மெண்ட் வராது. நீங்க வந்து
நைட்டெல்லாம் போந்துக்கிட்டு தளராம முயற்சி எடுத்தது அது காரணம். இந்த நேரத்துல உங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்றதுக்கும் வாழ்த்துறதுக்கும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஸ்டூடெண்ட் வந்து பிராண்டட் காலேஜ் தேடி தேடி போய் சேர்றாங்க. எப்படி ரேமன் துணி எடுக்குமோ, ராலி ஃபேன் வாங்குவீங்களோ, டெக்ஸ்மோ மோட்டார் வாங்குவீங்களோ, அந்த மாதிரி பிராண்டட் ஐட்டம் பிராண்டட் காலேஜ் தேடி தேடி போறாங்க. நம்ம 2 காலேஜும் ஒன் ஆஃப் தி பிராண்டட் காலேஜில் ஒரு காலேஜா மாறிட்டு தமிழ்நாடு பிராண்டட் இன்ஜினியரிங் காலேஜில் 2 காலேஜுமே வந்திருக்கு. 2 காலேஜ்லயுமே சீட்டு தேடி தேடி பசங்க சேர்ந்துட்டாங்க கவுன்சிலிங்லயே. அதனால நம்ம உழைக்கிற உழைப்பு நல்லா வந்துட்டு இருக்குது. உங்களுக்கு இப்ப பிளேஸ் ஆனவங்களுக்கும் பிளேஸ் ஆக போறவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நீங்க எல்லாம் தன்னம்பிக்கையோட நேர்மையா விடாமுயற்சி பண்ணுங்க, கஷ்டத்தை பொருட்படுத்தாம பண்ணுங்க. நீங்க எல்லாம் கண்டிப்பா எதிர்காலத்தினுடைய சத்யாநாதலாகவும் சுந்தர் பிச்சையாவும் வந்துருவீங்க. வரணும்னு ஆசைப்படுறேன், வரணும்னு நான் வாழ்த்துறேன். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.